நாம் தமிழருக்கு தாங்க. ஏன்னா நாங்களும் மாற்றி மாற்றி போட்டு நிறைய ஏமாற்றத்தை தான் பார்த்துருக்கோம். இவர் மாதிரி பேசுறதுக்கு யாருமே பால் இல்லை. யார் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பேசுகிறாங்க. இவரும் தெரு தெருவாக கத்திட்டு இருக்காரு 10 வருஷமா. பார்க்கலாமே, கொடுத்து தான் பார்க்கலாம். இந்த தடவை 2 திராவிட கட்சி ஆண்டு என்னத்தை செஞ்சாங்க? இந்த ஒரு முறை இவருக்கு தான் கொடுத்து பார்க்கலாமே வாய்ப்பு. வர அடுத்த தலைமுறைக்கு இருக்கிற இயற்கை வளத்தையாவது விட்டுட்டு போகலாம். சொத்து சோகம் சேர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்ல, இயற்கை வளத்தையாவது வச்சுட்டு போகலாம். அவர் சொல்ற இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அரசியல்ன்றது எல்லா உயிரினத்துக்குமானது. அதனால எங்க ஓட்டு அவருக்கு தாங்க. யார் வந்தால் நல்லா இருக்குன்னா, இன்னைக்கு மண் வளத்தை காக்கிறதுக்கு, மனித வளத்தை காக்கிறதுக்கு, இயற்கை தலைமுறையை காக்கிறதுக்கு என்ன ஒரு கட்சினா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு சீமான் தான் ஒரு ஆளாக தான் இருக்காரு. சீமான் வந்தால் தான் வரும் தலைமுறை வாழவே முடியுங்க. இந்த அதிமுக திமுக இருந்துன்னா நம்மளுடைய பொருளாதாரம் போயிடும், வாழ்வாதாரம் போயிடும், இயற்கை வளமும் போயிடும். அவ்வளோதான். வரும் தலைமுறை மண்ணா போயிடும். வர தலைமுறை வாழ முடியாதுங்க. அதுல என்ன உறுதியா சொல்ல முடியும் என்னால. நியூட்ரினோ எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் தடை பண்ண திட்டத்தில் எல்லாமே இந்த மாநிலத்தில் போட்டிருக்கிறாங்க. சோத்துக்கு வழி பண்ற தஞ்சை மாவட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதால அங்கே விவசாயமே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீக்கணும்னா சீமான் பண்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால சீமானுக்கு நிச்சயமா ஓட்டு போடுவோம். சீமான் வந்தா நல்லா இருக்கும். 2 பேரும் தானே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாராவது வரட்டுமே, என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாமே. நம்ம விவசாயத்தை முதல்ல காப்பாற்றணும். மற்றவங்க யாரும் செய்யற மாதிரி தெரியல. விவசாயி செத்துட்டான், முடிஞ்சு. விவசாயத்தை கைவிட்டான். விவசாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ, விவசாயி எப்படி அழிக்கப்படுறானோ அப்படித்தான் அந்த வாக்கு எந்திரத்தில் எங்கள் சின்னமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு செலுத்த போங்க. நாங்கள் வாக்கை கேட்கல. எதிர்கால தம்பி தங்களுடைய வாக்கை தான் கேட்டு கையேந்தி நிற்கிறோம். அது நீங்க ஆழ்ந்து தெளிந்து சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். எந்த சின்ன வாக்கு எந்திரத்தில் தெரியலையோ அதுதான் விவசாய சின்னம். பசித்து உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் நன்றி என்று எங்கள் விவசாயியை ஒரு தடவை தொடுங்க. அவனும் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். என் அன்பிற்குரிய மக்களே, இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களை கைவிட்டுறாதீங்க. உங்களை காப்பாற்ற ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன். நம்புனா நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது. இது உடம்புல தெம்பு இருக்குது. அந்த காலத்துல ஒரு அதிகாரத்தை கொடுங்க. எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போறோம். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதுட்டு சாக வேண்டியதான்.